முசிறி நேசிப்போம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் உங்கள் ரமேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிற தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முசிறியில் பெருந்திருவிழாவான சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா முசிறியில் உள்ள 5 மகாமாரியம்மன் கோயிலில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கொண்டாட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல் நாள் மண்டபடி நடக்கும். அன்றைய நிகழ்வாக பார்த்திங்கன்னா பெரியாண்டவர் அழைத்தல், அதாவது திசைக்கு பார்த்திங்கன்னா எல்லையெல்லாம் குறிப்பாகுது. அந்த நிகழ்ச்சி எதனால் நடத்தப்படுகிறது, காலங்காலமாக எவ்வளோ காலங்கள்லாம் நடத்தப்படுது, இது எப்போ எந்தெந்த திசைகள்லாம் நோக்கி போகிறாங்க, அதை அந்தந்த திசைகளில் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்த நிகழ்வுகள் என்னென்ன சிறப்பு நிகழ்வுகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சாமி. வணக்கம். இந்த பெரியாண்டவரை அழைக்கிறது அப்படிங்கிறாங்களே சாமி, இந்த பெரியாண்டவர் அழைக்கிறதுனா என்னங்க? பெரியாண்டவர் அழைக்கிறதுனா அம்பாள் சமயபுரம் தேர் 3 நாளுங்க பூ போடுவாங்க இங்கே. அதை கணக்கு வந்து சமயபுரம் அம்பாள் இங்கேயே இருக்கிறதாக ஐதீகம். அவங்க முதல் செவ்வாய்க்கிழமை அங்கே தேர் ஏறிடுவாங்க. அந்த 3 நாள் இங்கே அவங்களும் சமயபுரத்து அம்மா இங்கே இருப்பாங்க. அவங்க கணவரோட ஊருக்குள்ளே விளையாட முடியாது, தேர் மட்டும் தான் ஏறுவாங்க. இவங்க கணவரோடு இருக்கிறதுனால இவருக்கு கொல்லிமலை பெரியண்ணா சாமின்னு பேர். அளவனாட்சியம்மன் கோயிலில் இருக்கார். இவர் என்ன செய்வாங்க, இவங்க அம்மா பச்சைப்பட்டினி விரதத்தில் இருக்கிறாங்க. அவர்கிட்ட வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் இவங்க விரதம் அவர் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு விரதம் இருக்கிறாங்க. அவர் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், அன்ன வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருக்கும்போது இவங்க ஒரு வாரம் கழித்து இவங்க போய் மல்லு கட்டி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது என்ன செய்கிறாரு, வர்றேன் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு இவங்க என்ன செய்கிறாரு, நம்ம ஊருக்குள்ளே 2 பேரும் விளையாட போகிறதுனால 4 மூளைக்கும் போய் முதல்ல 4 திசைக்கும் காவை கொடுத்துட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஊருக்குள்ளே விளையாட போகிறாங்க. திருவிழா நடக்குது. அந்த திருவிழா நடக்கும்போது ஊருக்குள்ளே எந்த அசம்பவம் எதுவும் நடக்கக்கூடாது. 4 திசையிலையும் அதுக்கு தான் குட்டி காவை கொடுத்துட்டு இந்த தீய சக்தியெல்லாம் உள்ளே வராமல் இருக்குங்கிறதுக்கு தான் போய் ஒரு காவை கொடுத்துட்டு காவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பெரியாண்டவரை அழைச்சி திசை கட்டிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு மறுநாள் சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை கரகாம்பு அழைக்கிறாங்க. இப்போ இந்த 2 வேல் இருக்குங்களேங்கய்யா, அதாவது 3 திருச்சூலம் மாதிரி ஒரு வேலும் இன்னொரு வேலும் இருக்குது. அந்த வேலையில் எது எந்த சாமின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீளமாக ஒரே வேலாக இருக்கிறது பெரியாண்டவர் வேலு, 3ஆக இருக்கிறது அம்மன் மாரியம்மன் வேலு, 3 சூழாக இருக்கிறது மாரியம்மன் வேலு, ஒரே வேலு நீட்டமாக இருக்கிறது பெரியாண்டவர் வேலுன்னு பேர். அதை எடுத்துகிட்டு போய் தான் திசை கட்டிட்டு வருவாங்க. இது அம்மனும் மாரியம்மனும் வச்சு தான் காவேரி ஆற்றுக்கரையில் அழைக்கிறாங்க. அழைச்சி மாரியம்மா அமர்ந்துட்டாங்க. இவர் மட்டும் பெரியாண்டவர் போய் 4 மணிக்கு திசை காப்பு கட்டிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 பேருமா அயோத்தியா காவேரியத்திலிருந்து பூஜை பண்ணி கிளம்பி வராங்க. சார், இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொன்னீங்க. அன்றைக்கி நாங்கள் ஏற்கனவே ஒரு கேட்ட பேட்டியிலேயும் நீங்கள் பல திருவிழாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பெரியாண்டவர் அழைக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பெரியாண்டவர் அழைக்கிறது அந்த திசைகள்லாம் எதுன்னு சொல்லுங்கய்யா. பெரியாண்டவர் அழைக்கிறதுங்கிறது திசைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. மாரியம்மன் திசைக்கட்டு கட்டுற வழக்கம் உண்டு. இதில் மாரியம்மன் கோயில் மேலத்திரு அழகநாச்சியம்மன் கோயில் இறக்கத்தில் பெரியாண்டவர் அழைக்கிற அன்றைக்கி அருளோட சாமி அந்த இடத்துல ஒரு குட்டி இருப்பாங்க, முதல் குட்டி. 2வது நேராக இதுவரையில் சாலியத்தெருவில் இருக்கிற ஒரு வாய்க்கா இருக்குது, காவிரி கரை ஒட்டினாப்புல, அங்கே ஒரு குட்டி இருப்பாங்க. மறுபடியும் கோரி வரையில் நேராக ஃபயர் சர்வீஸு தாத்தியான்வட்ட ரோட்டில் ஃபயர் சர்வீஸ் இருக்குது, அந்த இடத்துல ஒரு குட்டி இருப்பாங்க. நேராக மறுபடியும் வேளாணத்து ரோட்டில் கரிவண்டாராயன் கோயில் இருக்குது, அங்கே ஒரு குட்டி இருப்பாங்க. மறுபடியும் கீழே தெரு போய் பெரிய குளத்துக்கு முன்னாடி ஒரு இருக்குது, அப்படியே தாலுகா ஆஃபீஸ் வெளியே அப்படியே கோயிலுக்கு வந்துடும். இதை மொத்தத்தில் அன்னைக்கு 5 குட்டி. ஒரு ஜாமத்து மறுஜாமத்துக்கு மேலே தான் போவாங்க. 400 மணிக்கு மேலே தான் போவாங்க. ஒரு ஜாமத்து மறுஜாமத்து போய் தான் அந்த குட்டியை எடுக்க வழக்கம். எப்போவுமே 11 மணிக்கு கோயிலேருந்து கிளம்புவாங்க. அங்கே போய் 1 மணி நேரம் கரெக்டாக 12 மணிக்கு தான், நைட்டு 12 மணிக்கு தான் போவாங்க. அந்த எப்போ நீ எவ்வளோ சீக்கிரம் போனாலும் அந்த 12 மணிங்கிறது தாண்டிடும். நம்ம முன்னாடி முடிக்கணும்னு நம்ம ஆரம்பித்தா கூட அது நடக்க விடுறதில்லை. நேற்று பார்த்தாங்க சீக்கிரம் ஆரம்பிக்கணுன்ட்டு முடியவே இல்லை. நேற்று உதாரணத்துக்கு நேற்று சமாச்சாரம் 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடணும்னு பண்ணோம். கடைசியில் அந்த 12 மணிக்கு மேலே தான் அது பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இது எல்லாமே இறைவனோட விருப்பம், இறைவன் எடுத்துக்கொண்ட நேரங்களுடைய முடிவு பிரகாரம் தான் அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதை தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. அதே மாதிரி நடக்குது. அதை நம்ம மாற்றலான்னு முயற்சி செஞ்சால் கூட அது நடக்கிறது இல்லை. இந்த காப்பு கட்டுதல்ங்கிறதோட ஐதீகங்கள்லாம் முறைகள்லாம் இருக்குங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காப்பு கட்டுங்கன்னா அன்னைக்கு இந்த காப்பு கட்டிட்டாங்கன்னா சாமி தேர்ற வரையில்
உள்ளார இருக்கவங்க வெளியே போகக்கூடாது, வெளியே இருக்கவங்க உள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். இன்றைக்கி காலகட்டங்களில் ஊர் பெருத்து போச்சு, நாகரிகம் வளர்ந்து போச்சு, மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் தொழில் நிமித்தமாக போகிறாங்க வர்றாங்க, அதை தவிர்க்க முடியாத நிகழ்ச்சியில் இன்றைக்கி கோயில் படைக்கிறவங்க நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல வர்றதில்லை. நாங்களாம் அந்த ஐதீகத்தோடு தான் இருக்கிறோம். திருவிழா ஆரம்பிச்சிட்டாவே வீட்டில் எதுவுமே குழம்பு கூட தளிக்க மாட்டாங்க. அதனால எங்கள் அம்மாலாம் வெறும் மிளகா அரைச்சி சாம்பார் தான் வைப்பாங்களே ஒழிஞ்சு கடுகு கூட தளிக்க மாட்டாங்க. அந்த கடுகு சத்தம் கேட்டால் கூட இவங்களுக்கு எதுவும் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கடுகு சத்தம் கூட கேட்கக்கூடாதும், மிளகா வறுக்கக்கூடாது, மிளகா வறுத்து அந்த காரம் நெடி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வறுக்க மாட்டாங்க. சும்மா மிளகாய் அரைச்சி போட்டு குழம்பு தான் சாம்பார் தான் வைப்பாங்க. அது 5 நாளைக்கும் புளிக்குழம்பும் வைக்க மாட்டாங்க. ஐதீகமாக 5 நாளைக்கு புளிக்குழம்பு வைக்க மாட்டாங்க. எந்த விசேஷத்துக்கும் போகணும்னா நல்லது கெட்ட எதுக்குமே போக மாட்டாங்க. நாங்கள் கோயில் படைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த விஷயத்தை 5 நாளைக்கும் அவ்வளோ கடுமையாக இருக்கணும் அதுக்கிட்ட. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது முன்னோர்கள் எல்லாம் இவ்வளோ கட்டுப்பாடுகளோட இருந்தாங்க. கடவுள்கிட்ட ஆன்மீகத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னையும் விட்டு கொடுத்து தான் இருந்திருக்காங்கங்கிறது தெரியுது. சாமியாடிகள் வீட்டில் இருக்க எந்த காப்பு கட்டிட்டாங்கன்னா அந்த தேதியில் கல்யாணம்லாம் வைக்க மாட்டாங்க. கல்யாணம் ஒரு நல்லது கெட்டதெல்லாம் இந்த காப்பு விட்டு முடிகிற வரையிலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. எங்கேயுமே வெளியே தெருவ போக மாட்டோம், வரமாட்டோம், எந்த விசேஷத்துக்கும் வரமாட்டோம். அந்த கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா எதாக இருந்தாலுமே. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசுங்க ஆகுதுங்க? 67 வயசு ஆகுது. 67 வயசு ஆகுது. நீங்கள் எவ்வளோ திருவிழாக்களை பார்த்துருக்கீங்க? 73 74 எங்கள் அப்பா ஒரு முறை பார்த்துருக்கோம். 73 74 எங்கள் அப்பா இருக்கும்போது, அதுக்கப்புறமேட்டு 12 வருஷம் கழித்து 86 எங்கள் அண்ணன் 3 பேர் நாங்கள் சேர்ந்து பார்த்துருக்கோம். இப்போ 97 நான் மட்டும் தனியாக பார்த்தேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஐதீகமாக கட்டுப்பாடோடு இருந்திருக்காங்கிறது. இன்னும் வேறு ஏதாவது கட்டுப்பாடுகளாக இருந்திருக்கா அந்த காலத்தில்? எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தா ஐதீகம் இது. அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனது. இந்த 5 நாளைக்கு 6 வீட்லேயும் சாப்பிடக்கூடாது, வெளியே தெருவை போகக்கூடாது, எந்த விசேஷத்துக்கும் போகக்கூடாது. நல்லதுக்கு இந்த 5 நாளைக்கு வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடணும், வெளியில் 6 வீட்லேயும் சாப்பிடக்கூடாது, கை நினைக்கக்கூடாது, பச்சை தண்ணி கூட குடிக்க விட மாட்டாங்க. அப்படி கட்டுப்பாடோடு வச்சுருப்பாங்க. யாருக்கிட்ட வரட்டில் தண்ணி குடித்தா கூட அடிப்பாங்க. 5 நாளைக்கும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, யார் வீட்லையும் சாப்பிடக்கூடாது. இந்த கோயிலே வந்து பிரசாதம் வாங்கக்கூடாதும்பாங்க. அது கோயிலுக்காக செய்கிறாங்க. அவ்வளோ கட்டுப்பாடு நம்ம கோயில் பூஜை பண்ணுறதுனால 6 வீட்லையும் சாப்பிடக்கூடாது, 6 வீட்லையும் செய்யக்கூடாதுன்னு அவ்வளோ கட்டுப்பாடாக எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க இந்த 5 நாளைக்கும். சார், நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்க சார். ஐயா சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடுகள்லாம் எல்லாம் இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த ஆன்மீகத்தோட பற்றில். இன்றைய ஆன்மீகத்தையும் அன்றைய ஆன்மீகத்தையும், ஏன்னா உங்களுக்கும் வயசாகுது, இப்போ பார்க்கும்போது எப்படி தெரியுதுங்க? அன்றைய ஆன்மீகம் வந்து உணர்வுபூர்வமாக இருந்தது. இன்றைக்கி அதுக்கு காலத்தின் சூழ்நிலை அது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிருக்குது. ஆனால் ஐதீகமாக இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க, அதை பின்பற்றவங்க பின்பற்றிருக்காங்க. ஆனால் கோயில் நடைமுறையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பழக்க வழக்கம் பூஜை முறையில் எந்த வித மாற்றமும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, டீவியேஷனும் கிடையாது. அது எப்படி எந்த காலத்தில் வர அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு வந்தது அப்படியே செஞ்சுட்டு அந்த வழிபாட்டு முறையில் எந்த மாற்றமும் செய்யலை, நடந்துக்கிட்டு தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கோயில் பூசாரியாக இருக்கவங்களும் நிர்வாகத்தில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த 6 திசையிலையும் வந்து குட்டிக்கு கொடுப்பாங்க, அதாவது காவு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த 6 திசைகளிலும் பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வாய்க்கால்கள் இருக்குது, காவிரி கரைகள் இருக்குது. அதாவது முன்னோர்கள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட நீரோட்ட பாதைகள், அதாவது நீரோட்ட விவசாயம் செலுத்தியிருந்தால் தான் நம்ம வாழ்க்கை முறை செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் அந்த காலத்தில் இருந்த ஊரோட அளவு பொறுத்து பார்த்திங்கன்னா அனைத்துமே வந்து நீரோட்ட பாதைகளாகவும் நீர்நிலைகள் நிரம்பிய இடமாகவும் இருந்திருக்கு. இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு இயற்கையை நம்பியிருக்காங்க, ஆன்மீகத்தை நம்பியிருக்காங்க, விவசாயங்களை நம்பியிருக்காங்க, மனிதர்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருந்திருக்காங்க, மனிதரோட எண்ணங்கள்லாம் எப்படி பறந்து விருந்து இருக்குது, அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இந்து போன்ற நிகழ்ச்சிகளில் அது தெரியுது. நம்ம முஸ்லீம் மகாமாரியம்மன் திருக்கோயில்களில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சித்திரை திருவிழாவிற்கு அனைவரும் வந்துருங்க. நீங்கள் அனைவரும் வர முடியாதவங்க இந்த முஸ்லீம் நேசம் யூடியூப் சேனலில் பாருங்கள். நிகழ்ச்சி தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த தகவலெல்லாம் சொல்லி கண்டிப்பாக வந்து இந்த திருவிழா காலங்களையாவது இந்த கோயில்களில் வந்து அம்மனோட அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் மீண்டும் கரகம் பாலித்தல், பல்லக்கு, விடையாற்றி அனைத்து விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திட்டையும் கோயில் பூசாரி அவர்கள்ட்டையும் ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம்.
மாறி மாறி முத்துமாரி ஆதியான அர்த்தநாரி அம்மையப்பன் ஆகி வந்த தாயி. அங்கு மாறி இங்கு மாறி 10 வாசல் ஏறி மாய வேஷம் போடுகின்ற மாறி. மாறி மாறி முத்துமாரி ஆதியான அர்த்தநாரி அம்மையப்பன் ஆகி வந்த தாயி. அங்கு மாறி இங்கு மாறி 10 வாசல் ஏறி மாய வேஷம் போடுகின்ற மாறி. தாய் முகம் பார்த்து வேண்டுதல் கேட்டு வந்தோம் அம்மா மாறியே. சக்தியே தேவியே சூலியே சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே. மகா மாறியே எங்களை காப்பாய் தேவியே. சண்டமுண்டன் 2 பேரு பந்தளித்த தாயாறு கொந்தளிக்கும் நீலபத்ரகாளி. வெட்டு 1 துண்டு 2 சொல்லுகின்ற சூலம் கொண்டு பட்ட துன்பம் ஓட்ட வேணுமாறி. சண்டமுண்டன் 2 பேரு பந்தளித்த தாயாறு கொந்தளிக்கும் நீலபத்ரகாளி. வெட்டு 1 துண்டு 2 சொல்லுகின்ற சூலம் கொண்டு பட்ட துன்பம் ஓட்ட வேணுமாறி. 1000 கண்ணு பானையில் நின்று அருள் தருவாயே மாமாரியே. வைரவி மாலினி சூலினி சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே. மாமாரியே எங்களை காப்பாய் தேவியே. பஞ்சவண்ண சாதம் போட்டு பஞ்சபூதம் ஓட விட்டு அண்டம் தன்னை ஆட்டி வைக்குமாறி. அச்சமூட்டும் துர்க்குணங்கள் மிச்சம் கூட இல்லை என்று இக்கணமே ஒட்டி விடுதாய். பஞ்சவண்ண சாதம் போட்டு பஞ்சபூதம் ஓட விட்டு அண்டம் தன்னை ஆட்டி வைக்குமாறி. அச்சமூட்டும் துர்க்குணங்கள் மிச்சம் கூட இல்லை என்று இக்கணமே ஒட்டி விடுதாய். சண்ட மாருதம் காட்டும் தாய்முகம் அம்மா சரணம் மாறியே. நிரந்தரி சௌந்தரி புரந்தரி சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே. மகா மாறியே எங்களை காப்பாய் தேவியே. கட்டத்துக்கு 8 பேரு கட்டளைக்கு நின்ன பேரு கட்டுப்பட்டு நிக்க வச்ச தாயே. கட்டு வித்தை சூனியத்தை எட்டி போகும் காரியத்தை அட்டபார செய்ய சொல்லுமாயே. கட்டத்துக்கு 8 பேரு கட்டளைக்கு நின்ன பேரு கட்டுப்பட்டு நிக்க வச்ச தாயே. கட்டு வித்தை சூனியத்தை எட்டி போகும் காரியத்தை அட்டபார செய்ய சொல்லுமாயே. எலுமிச்சங்கனியில் எழுந்தருள்வாயே எங்கள் அம்மா மாறியே. திரௌபதே கண்ணியே பேச்சியே
கடல் ஓரம் திரிசூலம் விளையாடும். மாறி மாறி உன் பேரை அது கூறும். நீல கடல் ஓரம் திரிசூலம் விளையாடும். மாறி மாறி உன் பேரை அது கூறும். அதன் தலைமீதிலே நாகம் படம் போடுதே, அது நீ என்றுதான் இந்த ஊர் கூறுதே. அம்மா சாந்து பொட்டு இட்டு சரிகப்பட்டு கட்டும் மாரியம்மா பாம்பாய் மலர்ந்தாயே. சூலம் தன்னை தொட்டு சீறி நடம் இட்டு மாரியம்மா நலமே புரிந்தாயே. சிங்கை நீல கடல் ஓரம் திரிசூலம் விளையாடும். உடுக்க அடிச்சா உலகம் நடுங்கும், நாகம் அடங்காதே. உடுக்க அடிச்சா உலகம் நடுங்கும், நாகம் அடங்காதே. அரிய நாச்சி ஆடுவதேனோ உலகம் ஏதும் அறியாதே. பிள்ளைகள் இல்லத்தில் தொல்லைகள் நீங்களும் அதனால் ஆடுகிறாய், மகாமாரி பூங்குழலாய். அம்மா சாந்து பொட்டு இட்டு சரிகப்பட்டு கட்டும் மாரியம்மா பாம்பாய் மலர்ந்தாயே. சூலம் தன்னை தொட்டு சீறி நடம் இட்டு மாரியம்மா நலமே புரிந்தாயே. சிங்கை நீல கடல் ஓரம் திரிசூலம் விளையாடும். காலகண்டன் வழங்கிய நீலம் கடலில் இறைத்தாயோ. காலகண்டன் வழங்கிய நீலம் கடலில் இறைத்தாயோ. நீலவண்ணன் அண்ணன் நதியிலே படுக்கை போட்டு சாய்ந்தானோ. அண்ணனின் காலிலே புன்னகை சிந்தியே திருமகள் இருந்தாளே, அவளை கொண்டு வந்து சேர்ப்பாயே. அம்மா சாந்து பொட்டு இட்டு சரிகப்பட்டு கட்டும் மாரியம்மா பாம்பாய் மலர்ந்தாயே. சூலம் தன்னை தொட்டு சீறி நடம் இட்டு மாரியம்மா நலமே புரிந்தாயே. சிங்கை நீல கடல் ஓரம் திரிசூலம் விளையாடும். மாறி மாறி உன் பேரை அது கூறும். அதன் தலைமீதிலே நாகம் படம் போடுதே, அது நீ என்றுதான் இந்த ஊர் கூறுதே. அம்மா
அழைச்சுடியா உனக்கு நான் இருக்கேன். உனக்கு எவ்வளவு தான் உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன். உன் பின்னாடி நாளைக்கு உனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வருது எனக்கு தெரியும். உனக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கு சமாளிச்சு எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நல்லபடியா நான் நடத்தி கொடுக்குறேன் நானு. சரி, ரொம்ப சந்தோஷம். சாந்து பட்டு இட்டு சரிக பட்டு கட்டும் மாரியம்மா பாம்பாய் மலர்ந்தாயே சூலம் தன்னை தொட்டு சீறி நடம் இட்டு மாரியம்மா நலமே புரிந்தாயே சாந்து பட்டு இட்டு சரிக பட்டு கட்டும் மாரியம்மா பாம்பாய் மலர்ந்தாயே சூலம் தன்னை தொட்டு சீறி நடம் இட்டு மாரியம்மா நலமே புரிந்தாயே சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. கொட்டாரமே பண்ணாதடி மகமாயி காப்பு கட்டி தீ விதிக்க உடன்பாடி சிங்கை மாமாரியே திமிதி நாளிலே அம்மாடி என் கூட வந்தால் என்ன ஆசாரமாயம்மை வைத்தால் என்ன. மாரியம்மா எங்க மாரியம்மா பூக்குழியில் விளையாடும் அம்மா. மாரியம்மா எங்க மாரியம்மா பூக்குழியில் விளையாடும் அம்மா. சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. போதே ஒரு வாக்கு கொடுத்த தாயி பார்த்து போட்ட நெருப்பு அதில் வந்து ஆடு மாறி யாரு கடன் நின்னாலும் மாறி கடன் ஆகாத உன்னவங்க சொன்ன பேச்ச நீ கேளம்மா. அம்மா மாரியம்மா எங்க மாரியம்மா பூக்குழியில் விளையாடும் அம்மா. மாரியம்மா எங்க மாரியம்மா பூக்குழியில் விளையாடும் அம்மா. சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. காத்து கிடக்கு உடுக்கை எடுத்து வாசிக்க போற ஆடாம போகாது நாகவிளக்கு. மாவிளக்கு போடும் எங்க மாதர் குலம் தேடும் மஞ்ச சேல மாறி உனக்கு ரோமு வாடி பூப்பூவா பூத்திருக்கு பூக்குழியோ பழுத்திருக்கு நடந்து விடு மும்மாறி பொழிவதற்கு. அம்மா மாரியம்மா எங்க மாரியம்மா பூக்குழியில் விளையாடும் அம்மா. மாரியம்மா எங்க மாரியம்மா பூக்குழியில் விளையாடும் அம்மா. சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. சித்தாடத்தாரேண்டி மாரியம்மா உனக்கு சிங்காரம் செய்வேண்டி மாரியம்மா. ஒட்டாரமே பண்ணாரடி மகமாயி காப்பு கட்டி தீ மிதிக்க உடன்வாடி சிங்கை மாறியே தீமிதி நாளிலே அம்மா
ஆடியன் கூட வந்தால் என்ன, ஆசாரமாயம்மை வைத்தால் என்ன? மாரியம்மா எங்க மாரியம்மா பூங்குழியில் விளையாடும் அம்மா. 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 மாறி மாறி முத்துமாரி ஆதியான அர்த்தனாரி அம்மையப்பன் ஆகி வந்த தாயி. அங்கு மாறி இங்கு மாறி 10 வாசல் ஏறி மாய வேஷம் போடுகின்ற மாறி. மாறி மாறி முத்துமாரி ஆதியான அர்த்தனாரி அம்மையப்பன் ஆகி வந்த தாயி. அங்கு மாறி இங்கு மாறி 10 வாசல் ஏறி மாய வேஷம் போடுகின்ற மாறி. தாய் முகம் பார்த்து வேண்டுதல் கேட்டு வந்தோம் அம்மா மாறியே. சக்தியே தேவியே சூலியே சிங்கை வாழ் மாறியே, எங்களை காப்பாய் தேவியே. மகா மாறியே எங்களை காப்பாய் தேவியே. சண்டமுண்டன் 2 பேர் பந்தளித்த தாயாறு கொந்தளிக்கும் நீலபத்ரகாளி. வெட்டு 1 துண்டு 2 சொல்லுகின்ற சூலம் கொண்டு பட்ட துன்பம் ஓட்ட வேணுமாறி. சண்டமுண்டன் 2 பேர் பந்தளித்த தாயாறு கொந்தளிக்கும் நீலபத்ரகாளி. வெட்டு 1 துண்டு 2 சொல்லுகின்ற சூலம் கொண்டு பட்ட துன்பம் ஓட்ட வேணுமாறி. 1000 கண்ணு பானையில் நின்று அருள் தருவாயே மாமாரியே. வைரவி மாலினி சூலினி சிங்கை வாழ் மாறியே, எங்களை காப்பாய் தேவியே. மாமாரியே எங்களை காப்பாய் தேவியே. சாதம் போட்டு பஞ்சபூதம் ஓட விட்டு அண்டம் தன்னை ஆட்டி வைக்குமாறி. அச்சமூட்டும் துக்குணங்கள் மிச்சம் கூட இல்லை என்று இக்காலமே ஒட்டி விடுதாய். பஞ்சவண்ண சாதம் போட்டு பஞ்சபூதம் ஓட விட்டு அண்டம் தன்னை ஆட்டி வைக்குமாறி. அச்சமுட்டும் துக்குணங்கள் மிச்சம் கூட இல்லை என்று இக்காலமே ஒட்டி விடுதாய். சண்ட மாருதம் காட்டும் தாய்மு
சௌந்தரி புரந்தரி சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே மகாமாரியே எங்களை காப்பாய் தேவியே கட்டத்துக்கு 8 பேரு கட்டளைக்கு நின்ன பேரு கட்டுப்பட்டு நிக்க வச்ச தாயே கட்டு வித்தை சூனியத்தை எட்டி போகும் காரியத்தை அட்டபார செய்ய சொல்லுமாயே கட்டத்துக்கு 8 பேரு கட்டளைக்கு நின்ன பேரு கட்டுப்பட்டு நிக்க வச்ச தாயே கட்டு வித்தை சூனியத்தை எட்டி போகும் காரியத்தை அட்டபார செய்ய சொல்லுமாயே எலுமிச்சங்கனியில் எழுந்தருள்வாயே எங்கள் அம்மா மாரியே திரௌபதே கண்ணியே பேச்சியே சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே மகாமாரியே எங்களை காப்பாய் தேவியே மாறி மாறி முத்துமாரி ஆதியான அர்த்தநாரி அம்மையப்பன் ஆகி வந்த தாயி அங்கு மாறி இங்கு மாறி 10 வாசல் ஏறி மாய வேஷம் போடுகின்ற மாறி 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 முத்துமாரி ஆதியான அர்த்தநாரி அம்மையப்பன் ஆகி வந்த தாயி அங்கு மாறி இங்கு மாறி 10 வாசல் ஏறி மாய வேஷம் போடுகின்ற மாறி தாய் முகம் பார்த்து வேண்டுதல் கேட்டு வந்தோம் அம்மா மாரியே சக்தியே தேவியே சூலியே சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே மகாமாரியே எங்களை காப்பாய் தேவியே சண்டமுண்டன் 2 பேரு பந்தளித்த தாயாறு கொந்தளிக்கும் நீலபத்ரகாளி வெட்டு 1 துண்டு 2 சொல்லுகின்ற சூலம் கொண்டு பட்ட துன்பம் ஓட்ட வேணுமாறி சண்டமுண்டன் 2 பேரு பந்தளித்த தாயாறு கொந்தளிக்கும் நீலபத்ரகாளி வெட்டு 1 துண்டு 2 சொல்லுகின்ற சூலம் கொண்டு பட்ட துன்பம் ஓட்ட வேணுமாறி 1000 கண்ணு பானையில் நின்று அருள் தருவாயே மாமாரியே வைரவி மாலினி சூலினி சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே மாமாரியே எங்கள்
எங்களை காப்பாய் தேவியே. பஞ்சவண்ண சாதம் போட்டு பஞ்சபூதம் ஓட விட்டு அண்டம் தன்னை ஆட்டி வைக்குமாறி அச்சமூட்டும் துர்க்குணங்கள் மிச்சம் கூட இல்லை என்று இக்காலமே ஒட்டி விடுதாய். பஞ்சவண்ண சாதம் போட்டு பஞ்சபூதம் ஓட விட்டு அண்டம் தன்னை ஆட்டி வைக்குமாறி அச்சமூட்டும் துர்க்குணங்கள் மிச்சம் கூட இல்லை என்று இக்காலமே ஒட்டி விடுதாய். சண்ட மாருதம் காட்டும் தாய்முகம் அம்மா சரணம் மாறியே நிரந்தரி சௌந்தரி புரந்தரி சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே. மகமாரியே எங்களை காப்பாய் தேவியே. கட்டத்துக்கு 8 பேரு கட்டளைக்கு நின்ன பேரு கட்டுப்பட்டு நிக்க வச்ச தாயே. கட்டு வித்தை சூனியத்தை எட்டி போகும் காரியத்தை அட்டபார செய்ய சொல்லுமாயே. கட்டத்துக்கு 8 பேரு கட்டளைக்கு நின்ன பேரு கட்டுப்பட்டு நிக்க வச்ச தாயே. கட்டு வித்தை சூனியத்தை எட்டி போகும் காரியத்தை அட்டபார செய்ய சொல்லுமாயே. எலுமிச்சங்கனியில் எழுந்தருள்வாயே எங்கள் அம்மா மாறியே. திரௌபதே சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே. மகமாரியே எங்களை காப்பாய் தேவியே. மாறி மாறி முத்துமாரி ஆதியான அர்த்தநாரி அம்மையப்பன் ஆகி வந்த தாயி. அங்கு மாறி இங்கு மாறி 10 வாசல் ஏறி மாய வேஷம் போடுகின்ற மாறி. மாறி மாறி முத்துமாரி ஆதியான அர்த்தநாரி அம்மையப்பன் ஆகி வந்த தாயி. அங்கு மாறி இங்கு மாறி 10 வாசல் ஏறி மாய வேஷம் போடுகின்ற மாறி. தாய் முகம் பார்த்து வேண்டுதல் கேட்டு வந்தோம் அம்மா மாறியே. சக்தியே
சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே மகா மாறியே எங்களை காப்பாய் தேவியே சண்டமுண்டன் 2 பேர் பந்தடித்த தாயாறு கொந்தளிக்கும் நீலபத்ரகாளி வெட்டு 1 துண்டு 2 சொல்லுகின்ற சூலம் கொண்டு பட்ட துன்பம் ஓட்ட வேணுமாறி சண்டமுண்டன் 2 பேர் பந்தடித்த தாயாறு கொந்தளிக்கும் நீலபத்ரகாளி வெட்டு 1 துண்டு 2 சொல்லுகின்ற சூலம் கொண்டு பட்ட துன்பம் ஓட்ட வேணுமாறி 1000 கண்ணு பானையில் நின்று அருள் தருவாயே மாமாரியே வைரவி மாலினி சூலினி சிங்கை வாழ் மாறியே எங்களை காப்பாய் தேவியே மாமாரியே எங்களை காப்பாய் தேவியே பஞ்சவண்ண சாதம் போட்டு பஞ்சபூதம் ஓட விட்டு அண்டம் தன்னை ஆட்டி வைக்குமாறி அச்சமூட்டும் துர்க்குணங்கள் மிச்சம் கூட இல்லை